ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 2 நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஒரு வெங்காயமே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டில் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி புதினா மல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போது சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. காய் இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்குறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியும் எடுத்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி. கூடவே 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக ஒரு வாட்டி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இதில் 1/2 கைப்பிடி புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து நம்ம குக்கர் மூடுறப்போ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒயிட்டாக வந்திருக்குன்னு. அதிக மசாலா எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் நான்வெஜ் கிரேவிஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா சிம்பிளாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.